வேளமிளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல்வேறு யோக ஞான விஷயங்களின் அடிப்படை நுட்பங்களையும் நம் நாட்டிலே முன்னதாகவே நடந்துவிட்ட பல்வேறு இயற்கை மர்மங்களையும் இறைவனுடைய நிர்வாக ரகசியங்களையும் ஒரு சிறிது நாம் பார்த்து வருகிறோம். இவையெல்லாம் சமுத்திர நீரிலே ஒரு கைப்பிடி நீரை எடுத்து ஆராய்ச்சி செய்வது போன்ற ஒரு நிகழ்வு. அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று அடியார்கள் கூறுகிறார்கள். இறைவனுடைய அலகிலாத விளையாட்டை முழுவதும் அறிந்தவர் எவரும் இல்லை. மிகப்பெரிய ஞானிகளும் கூட இறைவனுடைய திருவுள்ளம் என்ன செய்யும் என்று தெரியவில்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இறைவனுடைய பெருமையே அதுதான். இறைவன் எந்த நேரத்தில் என்ன செய்வார், எதை எப்படி மாற்றுவார், யாருக்கு அருள் செய்வார், கொடுந்தவம் செய்கின்ற நபர்களை புறக்கணிக்கவும் செய்வார். இது ஈசன் திருவுள்ளம் என்று தெளிந்த ஞானிகள் கூறுகிறார்கள். அந்த காலங்களிலே அரசர்களுடைய நோக்கம் ராஜ நோக்கமோ தெய்வ நோக்கமோ என்று முந்தைய காலங்களில் ஒரு பழமொழி உண்டு. மன்னர்கள் ஆட்சி காலம் என்பது சுதந்திரம் பெறுகின்ற வரையிலும் கூட பல இடங்களில் நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகுதான் அந்த மன்னர்கள் என்பது அவர்களுக்கு மானியத்தை கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த மானியத்தையும் நீக்கினார்கள். அதனால் இன்றைய தலைமுறை இந்த அரச நிர்வாகத்தை அறிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் சரித்திரத்தின் வாயிலாக ஏதோ கேள்விப்பட்டிருக்கலாம். அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் நேரடியாக பங்கு பெற்று அதனுடைய நிர்வாகங்களெல்லாம் எப்படி நடந்தது என்பதை தெரிந்திருப்பதற்கு ஓரளவு வயது முதிர்ச்சி இருக்க வேண்டும். அல்லது அதே ஒரு பாரம்பரியத்தில் பிறந்திருந்து அவர்களுடைய தந்தை, பாட்டன் முதலியவர்கள் இது போன்ற செய்திகளை கூறி அதே ஒரு வழியிலே இவர்கள் வளர்ந்தவர்களாக இருந்தால் இந்த மன்னர்களுடைய ஆட்சி காலம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இது சரித்திர ஆய்வு. இதற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்கொண்டிருக்கும். இதில் நிறைய சுயநலமான சிந்தனைகளோடு இந்த வரலாறுகளெல்லாம் மாற்றப்பட்டது. புதிதாக செய்திகள் அவரவருடைய விருப்பத்திற்கு இணங்க சேர்க்கப்பட்டது என்பதெல்லாம் இது ஒரு தனி கதை. அப்போது தலை சிறந்த மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில். அவர்களெல்லாம் தெய்வத்தோடு தங்களை பிணைத்து கொண்டுதான் தங்களுடைய அரசாட்சியை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு சான்றுகள் அவர்கள் கட்டிய கோயில்கள், தர்மஸ்தாபனங்கள். நீதி நிர்வாகமும் அரசனுடைய கையிலே இருந்தது. நீதி வலுவாமல் இருக்க வேண்டும் என்பதில் அநேக அரசர்கள் மிக சரியாக இருந்தார்கள்.
ஒரு சிலர் அந்த கால சூழ்நிலையால் கொடுங்கோல் ஆட்சி என்று செய்திருக்கிறதாக நாம் சரித்திரத்திலே படிக்கிறோம். அது விதிவிலக்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தவை. இந்த அரசர்களுக்கு என்ற ஒரு இயல்பு இருக்கிறது. பொதுவாக அரச யோகம், ராஜயோகம் என்று எந்த ஆட்சி அது கொடியுரிமை முறையில் நடந்தாலும் சரி, வழி வழியாக மன்னர் ஆட்சியாக நடந்தாலும் சரி, ஜாதகத்தில் இந்த அரச யோகம் என்று ராஜ யோகம், நாடாளும் யோகம் என்று இருந்தால் தவிர அந்த தலைமை பொறுப்புக்கு வருவது கடினம். எத்தனை முயன்றாலும், எத்தனை விதமாக இவர்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டாலும், இறைவன் யாரை வைக்க வேண்டுமோ அவரைத்தான் வைக்கிறார். இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால், ராஜநோக்கமோ தெய்வ நோக்கமோ என்பது. இந்த ராஜாக்கள் யாரை அவர்கள் உற்று பார்ப்பார்கள்? திடீரென்று அவர்களுக்கு எதிர்பார்க்காத பல பரிசில்களை, பல பொருள்களை கொடுத்து விடுவார்கள். இது நடைமுறையில் நிறைய நடந்திருக்கிறது. என்னுடைய தந்தை கூறிய செய்திகளெல்லாம் நிறைய உண்டு. சிலர் ராஜபார்வை பட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறவர்களும் உண்டு. அதற்கும் சில காரண காரியங்களெல்லாம் இருந்தது. அப்போது ஒரு மண்ணை ஆள்கின்ற ஒரு மனிதன் சில காலம் வாழ்ந்து மறைகிறான். அவனுக்கு செல்வமும் அதிகாரமும் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய உள்ளமே எப்படி செயல்படும் என்பதை சொல்ல முடியாது என்பதற்காக இந்த பழமொழி வந்தது. அப்படி இருக்கும்போது சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதியாக இருக்கிற இறைவன் என்ன செய்வார்? யாரை எப்படி உயர்த்துவார்? எப்படி தாழ்த்துவார்? என்ன நோக்கத்திற்காக செய்கிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய புதிர். இந்த மாயத்தை கண்டவர்கள் மிக மிக குறைவு. இந்த மாயத்தை அறியாத காரணத்தால் மனிதர்கள் அவரவருக்கு தோன்றியபடி இந்த இறைவனை பற்றி அவரவர்கள் கண்டபடி சொல்லுகிறார்கள். அவரவர்கள் கண்டபடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்டபடி சொல்லுதல் என்பது 2 பொருள்களை தரும். அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்றால், அவர்கள் என்ன கண்டார்களோ அதை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய காட்சி அந்த அளவு எந்த ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருந்தால் அந்த எல்லைக்கு உட்பட்டு அவர்கள் சொல்லுவார்கள். கண்டபடி சொல்லித் திரிகிறான் என்று ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. அது என்ன என்றால், பொறுப்பில்லாமல் இஷ்டத்துக்கு சொல்லுவது என்ற பொருளிலே இன்று வழங்கப்படுகிறது. இதில் மனிதர்களுக்கு இறைவன்தான் ஒரு அறிவுத்திறனை வைத்திருக்கிறார். நல்லது எது, கெட்டது எது, உண்ணத்தகுந்தது எது, விலக்கத்தகுந்தது எது என்ற அறிவெல்லாம் மனிதனுக்கு இருக்கிறது. காசு, பணம், பொன் பொருளை பத்திரமாக வைக்கின்ற மனநிலை மனிதர்களுக்கு இருக்கிறது. ஒன்றுக்கும் ஒரு பெரிய பயன் தராத விஷயங்களை பாதுகாத்து வைப்பதில்லை. அப்போது இந்த உணர்ச்சி இருக்கிற மனிதன் இறைவனே கொடுத்திருக்கிற இந்த அறிவுத்திறன், இதை பயன்படுத்தாமல் மனிதன் நம்பிக்கெடுவது, ஏமாறுவது என்பதெல்லாம் மனித சுதந்திர எல்லைக்குள் நடக்கிற விஷயங்கள். அதனால் இந்த மனிதன் தனக்கு இருக்கிற சுதந்திர எல்லைக்குள் செய்கின்ற செயலுக்கு இவனே பொறுப்பாளியாகிறான். இறைவன் 100க்கு 100 அந்த விதிப்படி செயல்படுத்துவது இல்லை. இதை நான் முன்பே கூறியிருக்கிறேன், என்றாலும் மீண்டும் கூறுகிறேன்.
இந்த சுதந்திர எல்லைக்குள் இவன் செயல்படும் பொழுதுதான் இவனுக்கு இந்த பிறப்பிறப்பு தொடர் நீண்டு கொண்டே போகிறது. இந்த எல்லையை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று பார்க்கும் பொறுப்பு இந்த மனிதனுக்கு இருக்கிறது. இந்த மனிதனுக்கு உலகப் பார்வை, இந்த உலகத்தை தாண்டிய பார்வை என்று 2 இறைவன் வைத்திருக்கிறார். பெரும்பாலும் இந்த மண்ணினுடைய காந்த ஈர்ப்பிற்கு ஆட்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணையும் மண்ணுலக வாழ்க்கையையும் தாண்டி பார்ப்பதே இல்லை. அதை தாண்டி அவர்கள் வெண்ணிலே பார்க்கின்ற செய்திகளும் இந்த மண்ணுலக வாழ்வு தொடர்பாகத்தான் இருக்கும். மண்ணுலகில் நீடித்து வாழ்ந்து விடுவது, நோயில்லாமல் இருப்பது, செல்வத்தை சேர்ப்பது, பெயர் புகழ் பதவி இவற்றை சேர்ப்பது என்பது தொடர்பாகத்தான் இவர்களுடைய விண்ணுலக அறிவும் செயல்படுகிறது. இதனால் இந்த காந்த இழுவை சக்திக்கு சிக்கிக் கொண்டவர்கள் கணக்கில்லாதவர்கள். ஒரு சில அரிதிலும் அரிதான ஞானிகள்தான் இந்த காந்த ஆகர்ஷண சக்தியை கடந்திருப்பார்கள். அவர்கள் மண்ணில்தான் இருப்பார்கள். மண்ணிலே காந்தம் பிடிக்கிற ஒட்டுகிற பொருளும் காந்தம் ஒட்டாத பொருளும் இருக்கிறது. அதுபோல் காந்தத்திற்கு அந்த காந்த இழுவை சக்திக்கு உட்படாத ஒரு நிலை பெற்றவர்கள் பல ஞானிகள் நம் நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது நாம் பார்க்க வேண்டியது, சொல்ல வேண்டியது என்பது இதில் கணக்கில்லாமல் கடல் போல் இருந்தாலும் அடிப்படையில் பல தெளிவுகளை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயற்கையில் பலவிதமான விசித்திரங்கள், அமானுஷ்யங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பல காலங்களாக நடக்கிறது. அதை உற்று கவனிக்காமல் தற்செயலாக நடக்கிறது என்று விட்டுவிடுவதால் பல செய்திகள் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாமலே போய்விடுகிறது. இதில் ஞானப்பாதையில் முயன்று செல்கிறவர்களுக்கு பல்வேறு சோதனைகள் இறைவனால் வைக்கப்படுகிறது. ஒரு சோதனையும் இல்லை என்றால் அவனுக்கு இன்னும் வரவில்லை. அறிந்தவனுக்கும் சந்தேகமில்லை, அறியாதவனுக்கும் சந்தேகமில்லை என்று ஒரு பழமொழி உண்டு. முற்றிலும் அறிந்தவனுக்கு சந்தேகம் இல்லை. ஒன்றுமே அதை பற்றி தெரியாதவனுக்கு சந்தேகம் வராது. இது இடைப்பட்ட நபர்களுக்குத்தான் சந்தேகங்கள் எல்லாம், கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அதைப்போல இந்த ஞான யோகத்திலே முயன்று செல்கிறவர்களுக்கு இறைவன் பல சோதனைகளை வைக்கிறார். இதில் இவன் தேறி வருகிறானா? இன்று சாதாரணமாக மனித நிர்வாகத்திலே ஒரு உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமென்றால் அதற்கு பல சோதனைகள், பல நீண்டகால படிப்புகள், அதற்கு பயிற்சிகள், இப்படி என்று பல இது தற்காலிகமாக இருந்து ஒரு 30 ஆண்டுகள், அதிகமாக போனால் 40 ஆண்டுகள் வேலை செய்து வெளியே வருகிற ஒரு செயலுக்கு இத்தனை சோதனைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான தன்னை அறியும் அந்த சிறந்த அறிவை, அந்த இறை தரிசனத்தை ஒரு இறைவன் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற போது அந்த மனிதனுக்கு பலவிதமான சோதனைகள் இறைவனால், இறைவனுடைய நிர்வாகத்தால் உருவாக்கப்படுகிறது. அது எப்படி நிகழ்ந்தது என்பது ஒவ்வொரு ஞானிகளுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களாக இருக்கிறது. அவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப அந்த செயல்கள் அவர்களுக்கு நல்ல விதமாக மாறிவிடுகிறது.
திருச்சியிலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி. திருச்சியை தலைநகராகக் கொண்டு நாயக்க மன்னர்கள் சில காலம் ஆட்சி செய்தார்கள். மதுரையை பாண்டிய மன்னர்கள் தலைநகராக வைத்திருந்த நிலையில், கிருஷ்ணதேவராயருடைய வருகைக்குப் பிறகு இந்த அந்நிய நாட்டு சக்திகள் நம் நாட்டை வலிமையாக பிடித்துக்கொண்டு ஆட்சி செய்கின்ற காலத்திலே, விஜயநகர பேரரசு தான் இங்கே வந்து அவர்கள் அதை எதிர்த்து அந்த நவாப்புகளுடைய ஆட்சி, இப்படி பல வெளிநாட்டு சக்திகளை எல்லாம் எதிர்த்து அவர்கள் பல செயல்களை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு திருச்சியிலே தலைநகராக வைத்தும் ஆட்சிகள் நடந்திருக்கிறது. அந்த திருச்சி ராஜாங்கத்திலே சம்பிரதி என்ற ஒரு பரம்பரை பதவியிலே இந்த தாயுமான சுவாமிகளுடைய குடும்பம் இருந்தது. இவர் பிறப்பிலேயே ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனநிலையில் இருந்திருக்கிறார். இவர் காலத்தில் அரசருக்கு பதில் அரசிதான் அந்த ஆட்சி பொறுப்பை நடத்தியதாக அவருடைய வரலாறு கூறுகிறது. இவர் தினந்தோறும் அந்த தாயுமான சுவாமிகளுடைய ஆலயத்திற்கு இரவு அர்த்த ஜாமத்தில் சென்று வழிபடும் வழக்கமுடையவர். அந்த திருச்சியிலே இருக்கிற தாயுமானவர் என்பது இடையிலே வந்த பெயர் என்பதை அனைவரும் அறிந்திருப்பார்கள். அந்த ஆலயத்திற்கு ஆதி பெயர் செவ்வந்திநாதர் என்று கூறுவார்கள். பின்னால் ஒரு பெண்மணிக்கு பிரசவ காலம் வந்தபோது, இந்த காலங்களில் பாலங்கள் மற்ற இந்த அணைக்கட்டுகள் என்று எதுவுமே இல்லாமல் எந்த நாளும் காவிரி பொங்கி பிரவகித்து கொண்டு ஓடுகின்ற ஒரு காலம். வான் வைத்தாலும் தான் வையாத வற்றா கருணை காவேரி என்று இதற்கு பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. வானமே பொய்த்தாலும் காவிரி பொய்க்காது. எல்லாம் ஒரு அற்புதமாக இறைவன் நம்முடைய நாட்டிற்கு வழங்கிய கொடை. மனிதனுடைய குறுகிய மனம் பலவற்றையும் எனக்கு எனக்கு என்று ஒதுக்கிக் கொள்ளுகிற ஒரு நிலை வந்துவிட்டது. ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற பரந்த உள்ளம் இருந்ததால் இயற்கையினுடைய கொடையும் தடையில்லாமல் நடந்தது. இன்று உள்ளம் குறுகி போய்விட்ட காரணத்தால் இயற்கையும் அதற்கேற்ப குறுகித்தான் வேலை செய்கிறது. ஒன்று மழை பெய்து அதனால் துன்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது, அல்லது பெய்யாமல் துன்பத்தை ஏற்படுத்துகிறது. காரணம் மனிதனுடைய எண்ணங்களுடைய அடர்த்தி. எனக்கு 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 என்று சுயநலத்திலே யாருக்கும் இங்கு எதுவும் சொந்தமில்லை என்ற மனநிலை வராத காரணத்தால் இப்படி மனம் குறுகி போகிறது. மனம் குறுகி போனதால் இயற்கைகளும் இவர்களுக்கு எதிராக திரும்புகிறது. அப்படி இந்த காவிரி அதை பற்றி புகழ்ந்து பாடாதவர்களே இல்லை. அதை ஒரு நதி என்று அவர்கள் ஏதோ ஒரு தண்ணீர் என்று நினைப்பதில்லை. ஆனால் உண்மையில் 24 தத்துவங்கள், அடிப்படை தத்துவங்கள் 96. அந்த 96லே 24, 36 என்றெல்லாம் அதை சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு 25 என்றெல்லாம் பிரிப்பதுண்டு. இதை அறிந்தவர்களுக்கு தெரியும். இந்த 24 தத்துவங்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பது 25வது தத்துவம். அது இந்த தண்ணீரைத்தான் அந்த 25வது தத்துவமாக கூறியிருக்கிறார்கள். அந்த தண்ணீர் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம் என்றும் இந்த வடமொழி வாக்கியங்கள் கூறுகிறது. ஆபோ நாராயணகா என்று கூறுவார்கள். இதை விவரம் தெரிந்தவர்கள் விசாரித்து பார்த்து கொள்ளலாம். இந்த 25வது ஜல தத்துவமாக இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன். அதனால்தான் அவர் திருப்பார்க்கடலிலே எப்போதும் தண்ணீரிலே இருக்கிறார்.
என்று நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது ஜலதத்துவமாக இருக்கிறார். அதற்கெல்லாம் அடிப்படை இருக்கிறது. மானிட உடம்பிலே வைகுண்டம் இருக்கிறது. மானிட உடம்பிலே தொப்புள் கொடியில்தான் அந்த திருமால் என்கிற அந்த நாராயணனுடைய இருப்பிடம் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு கீழே இருக்கிற மூலாதாரம் சுவாதிஷ்டான சக்கரத்திலே பிரம்மா இருக்கிறார். அங்கிருந்து படைப்பு தொழிலை செய்கிறார். அந்த படைப்பு தொழிலுக்கான அந்த மோக சக்தியை உருவாக்குபவர் இந்த நாபி கொடியில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். இவர்கள் பஞ்சருத்திரர்கள் தங்களுடைய வேலைக்காக பிரிந்து இந்த வேலையை செய்கிறார்கள். இதற்கு அடுத்த நிலையில் ஹிருதயத்தில் இருப்பது ருத்திரன். அவர் ஹிருதயத்திற்கும் அதிபதியாகி அந்த சூரியனை கட்டுப்படுத்தி அழித்தல் செய்கையை அவர் செய்கிறார். அதற்கு அடுத்த நிலையில் விசுத்தி சக்கரம் என்று இந்த தொண்டை பகுதி, அங்கே இருக்கிற மகேஸ்வரன் என்ற பஞ்சருத்திரர்களில் 4வது ருத்திரர் மறைக்கும் தொழிலை செய்கிறார். அதன் பிறகு துரியம் என்கிற 6வது ஆதாரத்தில் விளங்குகிற சதாசிவன் அருள் செய்தல் என்ற செயலை செய்கிறார். இப்படி விண்ணிலே இருக்கிற கைலை, வைகுண்டம், இந்திரலோகம், பிரம்மலோகம் என்ற அனைத்து லோகங்களும் இந்த உடம்புக்குள்ளேயே தான் இருக்கிறது. அதிலே இந்த ஜலதத்துவம் என்பது இந்த நாபி கமலத்திலே அவர் இருந்து கொண்டு இந்த தொழிலை செய்வதால், தண்ணீர் தத்துவத்திலே அவர் இருக்கிற காரணத்தால் அவ்வாறு கூறினார்கள். அதற்கு புறத்தே ஒரு துளசியை வைத்து வழிபாடு செய்தல் என்பது எப்போதும் தண்ணீரிலே இருக்கிற அந்த நாராயணனுக்கு குளிர்ச்சி மிகுந்து விடுகிற காரணத்தால் வெப்பம் தரும் மூலிகையான துளசியை கொண்டு வழிபாடு செய்கிறது என்பது அதற்கு ஒரு பொருளாக கூறுவார்கள். அதைப்போல தலைக்கு பித்தம் ஏறிப்போன சிவபெருமானுக்கு எப்போதும் நெருப்பு மயமாக உடல் அனலடித்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் இருக்கிற இறைவனுக்கு குளிர்ச்சியை தருகின்ற வில்வ இலையை வழிபடும் பொருளாக மாற்றினார்கள் என்றெல்லாம் இது ஒரு சாமானிய காரணங்களாக கூறப்படுவது. அது இரண்டிற்கும் பொருந்தும். உயர்நிலைக்கும் பொருந்தும், சாமானிய நிலைக்கும் பொருந்தும். காரணம் என்ன என்றால், இறைவன் நிற்குணமாகவும் சகுணமாகவும் இருக்கிறார். அவ்வாறு சகுண நிலையில் இவைகளெல்லாம் உண்மையாக பொருந்துகிறது. நிற்குண நிலையில் இவைகள் வேறு நிலைக்கு மாறிவிடும். ஆகவே இந்த வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத வற்றா கருணை காவேரி என்றெல்லாம் இந்த காவிரியை தெய்வமாக வழிபட்டார்கள். நாராயணனுடைய அம்சமாகவும் பெண்ணினுடைய அம்சமாகவும் நதியை பெண்ணாக்கி வணங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிக முன்னேற்றத்தை நம் நாட்டுக்காரர்கள் செய்தார்கள். இருக்கிற நதிகளுக்கெல்லாம் அந்த பெயரை சூட்டி கங்கை என்றும் நர்மதை என்றும் சிந்து, கோதாவரி, கண்டகி, கோமதி என்று பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அனைத்தையும் பெண்களாக வைத்து பெண்களுக்கு அந்த உயர்வை கொடுத்தார்கள். இவையெல்லாம் நம் நாட்டில் இருந்த அடிப்படை நாகரிகங்கள். இது மற்றவர்கள் இதையெல்லாம் ஒரு இயற்கை என்று அலட்சிய போக்கிலே எடுத்துக்கொண்டு கடந்து செல்வார்கள். அது என்றும் இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. நம் நாட்டில்தான் மலை, மரம், செடி, கொடி, விலங்கு, இயற்கையில் இருக்கிற நதி, மலை அனைத்தையும் இறைவனாக கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பட்ட நிலை இந்த மண்ணில் தான் இருக்கிறது.
வேறு எந்த மண்ணிலும் இதை நாம் பார்க்க முடியாது. அவர்கள் அதற்கென்று உருவத்தை வைத்திருக்கலாம், உருவம் இல்லாமலும் வழிபடலாம். அல்லது மிகப்பெரிய அதற்கென்று ஒரு அமைப்புகள் இல்லாமல் ஒரு சிறிய குறியீடுகளை மட்டும் வைத்துக்கொண்டு வணங்குவது என்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பாரத நாட்டிலே பார்க்கின்றவற்றையெல்லாம் இறைவனோடு பொருத்தினார்கள். பார்க்கும் இடமெல்லாம் பரமன் என்று இரு மனமே, காற்று அனல் புனல் வெளி கண்டதெல்லாமாய்த் திரண்ட ஆசைகளும் நில்லாது ஐம்புலனும் நில்லாது செம்புடலும் நில்லாது இனி என்று ஒரு சுலபமான வழியை நமக்கு ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு நீ ஒன்றும் காடு மலையெல்லாம் ஏற வேண்டாம். பார்க்கும் இடமெல்லாம் பரமன், பார்க்கிற அனைத்தும் இறைவனுடைய வடிவமாக நீ பார்த்தால் காற்று அனல் தீ வழி கண்டதெல்லாமாய்த் திரண்ட ஆசைகளும் நில்லாது. அதாவது பஞ்சபூதங்களால் உருவான இந்த உடல், உடல் சார்ந்த மனம், மனம் சார்ந்த ஆசைகளும் நில்லாது ஐம்புலனும் நில்லாது செம்புடலும் நில்லாதினி. இந்த உடலும் அழிந்து முக்தி நிலை கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். ஆகவே பார்க்கிற பொருள்களெல்லாம் இறைவனாக பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டினுடைய ஒரு அடையாளம். அது பின்னால் மூட நம்பிக்கை என்று ஒரு தலைப்பிற்குள் சென்றது. காலத்தின் கோலம் என்று சொல்வதைத் தவிர வேறு வழி இல்லை. அது ஏனென்றால் அது போன்ற நபர்கள் மிகுந்து போனதால் இது போன்ற செய்திகள் பரிகாசமாக பார்க்கப்பட ஆரம்பித்து விட்டது. மக்களும் அதை மறந்துவிட்டு மிகப்பெரிய அமுதத்தை விட்டுவிட்டு சாதாரண ஒப்பில்லாத கஞ்சிக்கு அலைந்த நிலை போல் இந்த ஆன்மீகத்தில் மனிதர்கள் வறியவர்களாகி விட்டார்கள். தங்களிடையே இருக்கிற அளவிலாத செல்வங்களை ஆராயாமல் ஏதோ அங்கங்கே மின்னல் கீற்று போல் நடக்கிற விஷயங்களுக்காக இவர்கள் அதை பிரமித்து பார்க்கிற ஒரு நிலைக்கு ஆளாக வேண்டிய நிலை வந்து, அதுபோன்ற சின்ன சின்ன வேலைகளை காட்டுகின்ற நபர்களுக்கெல்லாம் நாட்டிலே மதிப்பும் மரியாதையும் கூடி அவர்கள் வாழும் காலத்தில் படிப்படியாக அவர்களை தெய்வமாகவே ஆக்கிவிடுக. நம்முடைய பாரத நாட்டிலே எல்லோரும் தெய்வம் என்பதுதான் நம்முடைய அடிப்படை தத்துவமே. அதையே புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் பலவித குழப்பங்களை அடைகிறார்கள். அகம் பிரம்மாஸ்மி என்றுதான் வேதம் கூறுகிறது. தத்துவமசி, நீயே இறை அம்சமாக இருக்கிறாய் என்பது வேதங்கள் கூறுகிறது. சித்தாந்த நூல்கள் என்ன கூறுகிறது? ஜீவன் என்று சிவன் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிகிறார், ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் இங்கு சிவனாய் இட்டிருப்பாரே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். ஜீவன்தான் சிவத்தன்மையை அடைகிறது என்றே கூறுகிறார்கள். ஆகவே அனைவருமே கடவுள்தான், எல்லோரும் தெய்வம்தான் என்பதுதான் நம் நாட்டு சாஸ்திரமே. அடிப்படை ஆணிவேரே அதுதான். இதை மனிதர்கள் மறந்தது துரதிருஷ்டம். அது இறைவனுடைய மறைப்பு சக்தி மறைக்கிறது. இது இன்றல்ல, காலங்காலமாக இந்த மறைப்பு என்ற சக்தியில்தான் மானிடன் தன்னையே யாரென்று தெரியாமல் குழம்பிக் கொண்டு இருக்கிறார். தன்னை யாரென்று தெரியாமல் தன்னை இந்த உடம்போடு தொடர்பு படுத்தி கொண்டு, பார்க்கிற உலகத்தோடு தொடர்பு படுத்தி கொண்டு, முந்தியவற்றையும் மறந்து பின்னால் வருகின்றதையும் மறந்து, தனக்கு காவலனாக இருக்கிற இறைவனையும் மறந்து, எல்லா மனிதர்களும் என்ன செய்கிறார்களோ அதே பாதையில் இவன் சென்று கொண்டிருக்கிறான். அதனால் இவன் தன்னை மறந்ததுதான் மிகப்பெரிய துன்பத்திற்கே காரணம். தன்னை அறிய தனக்கோரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்பதும் திருமூலர் பெருமானுடைய வாக்கு. இதுபோல எங்குமே கூறியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இறைவனாகவே நீ ஆகிறாய். எல்லாரும் இறைவன்தான்.
என்பது எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டினுடைய உயர்ந்த நிலை என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம் நாட்டில்தான் இது போன்ற மிக உயர்ந்த ஒரு பரந்த தத்துவத்தை கூறியிருக்கிறார்கள். எல்லோரும் தெய்வம். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால், இந்த ஊனுடம்பை நான் என்று நினைக்கிறவன், செயல்களுக்கு நானே அதிபதி என்று நினைப்பது அறியாமை என்று ஞானிகள் அதைக் கூறினார்கள். தன்னை நீ உணர்ந்தபின் தான் தன்னையே அர்ச்சிக்கத் தான் இருப்பான். தான் யார் என்று உணர வேண்டுமென்றால், தனக்குத் தலைவன் யார் என்பதை முதலிலே உணர வேண்டும். இந்த தலைவனை உணர்ந்த பிறகுதான் தன்னை உணரும் அறிவை அந்த தலைவனே இவனுக்கு வழங்குகிறார். அதுவரையிலும் இவன் யார் என்று தெரியாமல் இருப்பான். நான் யார் என்பது தெரியாமல் இருக்கிற காரணமே இந்த உலக இயக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. இதை தேடித்தான் அனைத்து உயிர்களும் அலைகிறது. இதுவா அதுவா இதுவா என்று தேடி இந்த ஞான பாதையில் வந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை. அது அல்லாமல் இந்த மைதானத்திலே விளையாடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த விளையாட்டு இவர்கள் ஞானத்தை பயன்படுத்துவது இந்த விளையாட்டை தொடர்வதற்கு. இந்த ஞானத்திலே வழி சொல்பவர்களும் இந்த விளையாட்டை தொடர்ந்து நடத்துவதற்கு. இந்த விளையாட்டை விட்டு அப்புறமாக போய் இதற்கு மேலாக நிரந்தரமாக நீ எப்போதும் சுகவாசியாக இருக்கலாம், மரணத்தை நிரந்தரமாக வெல்லலாம், பிறப்பிறப்பை நிரந்தரமாக வெல்லலாம் என்கிற கருத்துக்களுக்கு வந்தவர்களுக்குத்தான் இது போன்ற விஷயங்கள் தன்னையே அர்ச்சிக்கத் தான் இருந்தானே என்று இதில் பல படிநிலைகள் இருக்கிறது. ஞானம் என்பது உயர்ந்த எல்லையிலே ஒன்று. ஆனால் அதனுடைய ஆரம்ப பாடங்கள் பல. இதில் பலதரப்பட்ட வகுப்புகளிலே படிக்கிறவர்களெல்லாம் இருப்பார்கள். 5வது படிக்கிற மாணவன் ஒரு கல்லூரி மாணவனோடு தன்னை ஒப்பிட்டுக் கொண்டால் இவனுடைய வளர்ச்சி தடைப்படும். அல்லது 5வது வகுப்பு பாடம்தான் உயர்ந்தது என்று அவன் சாதித்துக் கொண்டே இருந்தால், அவன் அடுத்த நிலைக்கு போக முடியாது. இப்படி இதிலே பலவிதமான ஞான சாரல் என்ற காரணத்தால் நான் சாதாரணமாக எவரும் தொடாத விஷயங்களை, நம்மிடையே இருக்கிற விஷயங்களை நான் எடுத்துக் கூற முயற்சிக்கிறேன். இப்போது இந்த யோக ஞான பாதையில் செல்பவர்களுக்கு பல தடைகள் வருகிறது என்பதை நாம் முதலிலே பார்த்தோம். விண்ணிலே பல தேவதா சக்திகள் உலாவுகிறது. அதற்கு பல பல பெயர்களெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆற்றல் அளவுகளெல்லாம் மனித கற்பனைக்கு எட்டாது. ஒரு நொடிப்பொழுதிலே ஒரு உருவத்தை எடுக்கும். ஒரு மனிதனைப் போல வரும், பேசும், மறைந்து போகும். இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் நம் நாட்டிலே அன்றும் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் சாயை, எல்லாம் மாயை என்று தெரிந்த பிறகு, மாயை ஒரு ஒரே மனிதனுடைய உருவத்தை 50 கண்ணாடிகள் வைத்தால் 50 கண்ணாடியும் அந்த மனித உருவத்தை பிரதிபலிக்கிறது. அதைப்போல இந்த ஒரு தேவதா சக்திகள் ஒரு உருக்கொள்ளுவது, இவனுக்கு வருவது, பேசுவது என்பதெல்லாம் பெரிய அரிய செயல் அல்ல. அந்த பாதைக்குள் நுழைவது வரை அது அரிய செயல்தான். அந்த துறையிலே நுழைந்து அதே கண்ணோட்டத்தில் அலைகின்றவர்களுக்கு இது ஒரு சாதாரண செயல். வெகு காலங்களுக்கு முன்பாக பக்கத்து ஒரு வெளியூரிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஒரு பெண் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அது ஒரு மத்தியான வேளை. ஒரு 12 மணி அந்த காலம் இருக்கலாம். அப்பொழுது நான் தரையில் உட்கார்ந்து சின்ன மேஜையை போட்டுக்கொண்டு ஜாதகத்தை பார்ப்பது வழக்கம். பார்க்க வருகிறவர்களும் தரையிலே உட்கார்ந்துதான் பார்ப்பார்கள். இன்று கால வளர்ச்சியால் யாருக்கும் தரையிலே உட்கார முடியாது. நானும் கூட வயதின் காரணமாக தரையில் அமர்வதை தற்போது தவிர்த்திருக்கிறேன். அப்போது நான் சில நேரங்களில் யார் வருவார் என்பது தெரிந்துவிடும்.
இதற்கென்று நான் சில நேரங்களை மட்டும் வைத்திருப்பேன். என்னுடைய நேரத்தில் வந்தால் பார்க்கலாம். அல்லது பார்க்க முடியாது என்ற நிலைதான் இருக்கும். அல்லது காத்திருப்பார்கள். இதை நான் ஒரு பெரிய அளவில் செயல்படுத்தவில்லை. ஆனாலும் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்போது அன்று வேறு எவருமே வரவில்லை. ஒரு பெண்மணி வந்து எனக்கு நேரே அப்படியே ஒரு உறுதியாக அமர்ந்திருந்தார். ஒரு 25, 26 வயது இருக்கலாம். 25 வயது அந்த ஒரு மிக பருவமான ஒரு வயது என்று அதை கூற முடியும். அப்போது அவருக்கு துணையாக ஒரு மனிதன் வந்தான். அவன் சற்று தள்ளி எனக்கு வலப்புறமாக இருந்தான். இந்த பெண் எனக்கு நேராக அந்த காலை மடித்து ஒரு ஆசனத்தில் உட்கார்வது போல உட்கார்ந்திருந்தாள். ஒரு பேருக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்தார். எந்த ஊர் அம்மா என்ன என்றால், ஒரு ஊரை கூறினார். அந்த ஊரிலே எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்மணியை பார்த்தால், இது ஒரு ஜாதகம் பார்க்க வந்த பெண் போல எனக்கு தெரியவில்லை. அந்த முகத்திலே அவ்வளவு அந்த தேவலோகத்திலிருந்து வருகின்ற அந்த யக்ஷிணிகள் என்று கூறுவார்கள். யக்ஷிணிகளிலே பல தரங்கள் இருக்கிறது. அதில் அழகு மிகுந்தவர்களும், கவர்ச்சி மிகுந்தவர்களும் நிறைய உண்டு. கந்தர்வர்களிலும் அழகில் சிறந்தவர்கள் உண்டு என்று கூறுவார்கள். இந்த இறைவனுடைய ஆற்றலில் அந்த அம்பாளுடைய கட்டுப்பாட்டில் கீழ் வருகிறவர்களிலே சப்தகன்னியர்கள் என்று தனியாக இருக்கிறது. அவர்களுடைய நிலையும் அணுகுமுறையும் வேறாக இருக்கும். இந்த மோகனா சக்தி என்கிற ஆற்றல் உடைய சில தேவதைகள் இருக்கிறது. இது அந்த பிரிவை சேர்ந்த ஒரு ஒரு தேவதா சக்தி. அந்த ஜாதகம் கேட்க வந்த பெண்மணியாக அது தெரியவே இல்லை. முகத்திலே அது ஒரு சில நகைகளை போட்டிருக்கிறது. விலை உயர்ந்த பட்டு வஸ்திரம் அணிந்திருக்கிறது. முகத்தில் அளவில்லாத ஒரு காந்த சக்தி பிரகாசம் இருக்கிறது. நான் புரிந்து கொண்டேன். இது போன்ற கலை உள்ளவர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். அப்படி ஆரம்பத்தில் நான் சந்தித்த சோதனைகள் சில உண்டு. இறையருள் என்கிற மிகப்பெரிய ஒரு கவசம் இருக்கிற காரணத்தால், மற்றவர்களுக்கு வருவது போன்ற இடையூறுகள் எனக்கு வரவில்லை. சில சில சோதனைகள் வந்தது. அதனுடைய உண்மைத்தன்மையை நான் புரிந்து கொண்டேன். அப்போது அந்த நபர் யார் என்றால், என்னுடைய கணவர் என்று அது கூறியது. அந்த பெண் கூறினாள். அந்த மனிதன் ஒரு ஒன்றுக்கும் உதவாத, முற்றிலும் இந்த பெண்ணுக்கு பொருந்தாத ஒரு நிலையில் இருக்கிறான். அந்த பெண்ணை விட்டு ஒரு 5 அடி தள்ளி அவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் ஒரு உருவத்திலும் சிறப்பாக இல்லை. ஒரு உடலிலும் ஒரு வளைவு, நெளிவு, ஒரு புத்தி சாலித்தனம், புத்தி கூர்மையே இல்லாத ஒரு நிலையில், மந்த நிலையில் இருக்கிறான். இந்த பெண்ணுக்கு அவன் கணவன் என்றால் எவருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜாதகத்தை நான் பார்த்தேன். அங்கு ஒன்றும் சிறப்பாக அது ஒரு பழைய ஜாதகம் போல இருக்கிறது. அதில் ஏதோ ஒரு பெயர் போட்டிருக்கிறது. கட்டங்களை பார்த்தேன். அந்த பெண்மணியும் ஜாதக பலன் கேட்க வந்தவளாக தெரியவில்லை. நான் இதை புரிந்து கொண்டேன். வந்திருப்பது ஒரு மானிட பெண் அல்ல. இது ஏதோ இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சோதனை என்று நான் தெரிந்து கொண்டேன். ஏதோ சில கேள்விகள் கேட்டதற்கு பதில் கூறினேன். அந்த பெண்மணிக்கு இந்த பதிலெல்லாம் ஒரு பொருட்டாக இல்லை. அது எனக்கு தெரிந்து விட்டது. ஒரு 15 நிமிடங்கள் அந்த பெண் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். நான் சில நிமிடங்களிலே வந்த எனக்கு ஐயப்பாடு, நான் மிக எச்சரிக்கையாக, கவனமாக அந்த பெண்ணோடு பேசி, அவருக்கு வேண்டிய பதிலை கூறினேன். அந்த பெண் அவற்றையெல்லாம் காதிலே வாங்கவில்லை. முகத்திலே அந்த மோக சிரிப்பு மாறவே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் அதிலே வீழ்ந்து விடக்கூடிய அளவு அந்த
அந்த பெண்ணிடம் இருந்து மாய சக்தியும், மோக சக்தியும் அளவில்லாமல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வைத்த கண் வாங்காமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. கண்கள் இமைக்கவில்லை. நான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஓரளவு இறையருளால் தெரிந்து கொண்ட காரணத்தால், முருகப்பெருமான், சிவபெருமான், அம்பாள் என்று எந்த வடிவத்தில் வைத்தாலும் இந்த இறை ஆற்றல் என்னை கவசம் போல் காத்து கொண்டிருந்த காரணத்தால், இந்த மாய மோகினியினுடைய எந்த ஒரு செயலும் எனக்கு பாதிப்பை தரவில்லை. ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகு நான் மீண்டும் கேட்டேன், "உனக்கு அந்த ஊர்தானா?" என்றால் அந்த பெண் சிரித்து கொண்டே, "ஆம், அந்த ஊர்தான்" என்றாள். வந்தவனும் ஒரு மனிதன் அல்ல. அவன் ஒரு ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது. இந்த பெண்ணிற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. 2மே மானிட பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல, மானிட உருக்கொண்டு வந்தவர்கள். அன்று வேறு எவருமே வரவில்லை. சாதாரணமாக அந்த விடுமுறை தினங்களிலே நிறைய பேர் வந்திருப்பார்கள், வருவார்கள். இந்த பெண் வருவதற்கு முன்பும் எவரும் வரவில்லை. வந்தது இந்த ஒரு பெண்தான். இந்த பெண்ணிற்கு பிறகும் அன்று வேறு எவரையும் நான் சந்திக்கவில்லை. அது சிரித்து கொண்டே கேட்டுவிட்டு ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகு கிளம்பி சென்றது. அது ஒரு பெண் என்று இன்று வரை என்னால் கூற முடியவில்லை. இப்படி இந்த யோக ஞான வாழ்விலே போகும்போது இறைவன் வைக்கிற பலவிதமான சோதனைகளிலே இதுவும் ஒன்று. இந்த மாய மோகங்களை நாம் கடந்து வருகிறோமா என்பதற்கான ஒரு பரிசோதனை. இதிலே சிக்கிக் கொண்டவர்களும் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுடைய யோக ஞான வாழ்வு அதோடு தடைப்பட்டு போகும் அந்த பிறவியில். இப்படி இந்த யோக ஞான வாழ்விலே விசித்திரம் நிறைந்த பல செய்திகள் இருக்கிறது. அடிப்படையான அந்த இறை நிர்வாகங்கள் பலவற்றை மனிதர்கள் அறிய உண்ணாத பல செய்திகள் நம் நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த, நீயே இறைநிலைக்கு உயர்கிறாய், இறைவனாகிறாய் என்கிற விஷயத்தையெல்லாம் கூறிவிட்டு, என்னுடைய அனுபவத்தில் ஒன்றை நான் கூறினேன். உங்களுடைய ஆய்வுக்கு இந்த பதிவை நான் விட்டுவிடுகிறேன். பொறுமையாக கேட்டு நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மேலும் பார்க்கலாம். நன்றி.